ரெண்டு வார்த்தை அம்பேத்கர் பத்தி பேசுறேன். போடா போடா போய் நில்றா போய் நில்றா தேவஸ்ய தீமஹி பண்ணதே இல்லை. சும்மா ஆள் சேர்க்கணும் ஆளை சேர்க்கணும். ஆனால் ஒரு அர்த்தம் எப்பவுமே வீரமா இருப்போம். இதுக்கு அர்த்தம் நம்ம கூட குறைகள் இருக்குல்ல கரெக்ட் பண்ண யார் யார் ஆரம்பிச்சு போக போறாங்க. அகிம்சையின் வெற்றி நாள், இந்தியாவின் சுதந்திர நாள். ஒரே ஒரு எந்த கடவுள் பதிப்பாட்டு ஜனகன மனகதி பாடுங்க எல்லாரும். அப்படியே பொறுமையா பொறுமையா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மெதுவா பாடுங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பாடுங்க. ஒன்னா சேர்ந்து பாடுங்க. वंदे मातरम वंदे मातरम वंदे मातरम सल्यूट टू फ्लैग सल्यूट जय हिंद जय हिंद जय हिंद அப்படி அப்படி லைன்ல வா. எல்லாருடைய தலைவருக்கு வாழ்க 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 நாட்டு ஜிந்தாபாத்
Vanakkam, namaskar. On the happy occasion of the Independence Day, wishing you all a happy, prosperous, healthy Independence Day. உங்க எல்லாருக்குமே என்னுடைய சுதந்திர நாள் வாழ்த்துக்கள். இந்த கொடியோட மகிமை, இந்த கலர் இருக்குல்ல, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். You must be knowing the significance of this flag, the tricolor, the three colors. But I'm repeating it for those who probably want to refresh their knowledge or who don't know. இந்த கொடியின் மகிமை, இந்த கலர் இருக்குல்ல, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த கலர் ஏன் நம்ம கொடியில் இருக்குன்னு. ஆனால் தெரியாதவங்களுக்கு நான் இந்த கலரோட மகிமை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஆரஞ்சு இருக்க சாஃப்ரான் காவி, அது தைரியத்தை காமிக்குது. என்ன தைரியம்? நம்ம எல்லாருமே போட்டு இராணுவரும் போலீஸ் கிட்ட போயிட்டு சேர மாட்டோம். சில பேர் போவாங்க, நாட்டுக்கு வேலை பார்ப்பாங்க, காவல்துறையில் வேலை பார்ப்பாங்க. ஆனால் இந்த காவி என்ன தெரியுமா, நம்ம எல்லா இந்திய மக்களுக்கு என்ன ஒரு பாடம் சொல்லுது தெரியுமா? நமக்குள்ளே இருக்கிற குறைகள் தைரியமாக ஏற்றுக்குங்க. அந்த குறையை தீக்கிற வழி பாருங்க. ஏன்னா ஒரு கோழையால் என்கிட்ட அந்த குறை இருக்குன்னு சொல்ல மாட்டான். ஆனால் வீரமான மனுஷன் தான் என்கிட்ட அந்த குறை இருக்குது, அந்த குறையை தீக்கணும்னு, நான் நல்லபடியாக வாழணும், நல்ல மனிதனை வாழணும்னு அவன் நினைப்பான். தி saffron or the orange, whatever we used to call it, symbolizes courage. It's not that we all are going to join the police force and army and safeguard the country and the citizens. But this national flag of ours says the courage means the ability to recognize the weaknesses in your own self, in your character, and trying to rectify it so that each one of us lives to be a better person in our life. The brave person only can accept his minus points. A coward will never accept his faults. So let us live like a brave person, the brave citizen of India, to rectify our mistakes, whatever we have, and to become a better self of our own self, right? இந்த வெள்ளை இருக்குல்ல, தூய்மை, சுத்தம். அதாவது எப்படி உங்கள் மனசில், உங்கள் எண்ணங்கள், உங்கள் செயல்களில் சுத்தமாக இருக்கணும். மனசில் ஒன்று, செயல்களில் வார்த்தைகள் 2 இல்லைங்க. எங்கே சுத்தம் இருக்கோ அங்கே தான் கடவுள் இருப்பார், அங்கே தான் தர்மம் இருக்கும். அதுக்காக முட்டாளாக இருக்கக்கூடாதுன்னு சொல்ல. பி பியோர், எல்லாமே தூய்மையாக இருக்கணுமுங்க. வார்த்தையில் என்ன வருதோ அதான் மனசு இருக்கணும். எண்ணங்கள் என்ன வருதோ, செயல்கள் என்ன வருதோ அதான் மனசில் இருக்கணும். The white symbolizes purity of thoughts and in action, not only in our welfare but in everybody else's welfare. And finally the green symbolizes growth not merely collectively as a country, growth also individually. Growth means not only financial growth but also the growth in our knowledge, in our character, upcoming, so that every day we see betterment of our own self. இந்த கிரீன் இருக்குல்ல, அது பசுமை. அது நாட்டுக்கு மட்டும் இல்லை, ஒரு மனிதனுக்கும் அது இருக்குங்க. அது அர்த்தம், அதாவது நீங்கள் காஸ்டில் மட்டும் வளரக்கூடாது, அறிவுலையும் ஞானத்துலேயும் குணத்துலேயும் வளரணும். அப்போதான் இந்த நம்ம நாட்டுக்கு உண்மையான வளர்ச்சி. இதுதான் நம்ம நாட்டோட கொடியோட மகிமை. அண்ட் நடுவில் இருக்க அந்த அசோக சக்கரம், அது தர்மத்தின் குறிக்குது. It symbolizes dharma. And the 24 spokes inside, and the 24 கோடு இருக்குல்ல, அது 24 மணி நேரம், 24 hours it symbolizes. நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த சனாதன் தர்மத்து பிரகாரம் நம்ம 24 குணம் இருக்கு, அது ஒருத்தர்கிட்ட இருக்கணும். It also symbolizes the 21 characters as per Sanatan Dharma that we should have. So, in a nutshell, this flag, which was invented by Pengali Venkaiah in July 1947, we have a lot of gratitude to him,
பெண்களை வெங்கையா தான் இந்த நம்மளோட நாட்டோட சுதந்திர கொடி கொடுத்தாருங்க, நாட்டோட கொடி. ஸோ அவருக்கும் கோடி கோடி நன்றிங்க. நன்றி, தன்யவாத், ஜெய்ஹிந்த், டேக் கேர்.